கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம், accredited A+ by NAC. ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண, எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? இவ்வளவு காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை. நம்ம இலக்கு என்ன? சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். தனிப்பெரும் சமுதாயம், கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்கின்றார்கள், அவர்கள் தனிப்பெரும் சமுதாயம். அவர்களுக்கு அங்கே 14 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம், எதுவும் கிடைக்கல. நேற்று கூட ஒருத்தர் வந்தார், எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனார். திமுகவில் ஒரு முக்கியமான நபர், அவர் மகனுக்கு கல்யாணம். அவர் சொன்னார் என்கிட்ட, ஏன் நீங்க சொல்ற வரைக்கும் மாநாட்டில் நாங்க எல்லாம் பார்த்தோம், நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு புரியல. இவ்வளோ பின்தங்கி இருக்குது அந்த சமுதாயம். நீங்க எவ்வளோ உதாரணங்கள் சொன்னீங்க. காவல்துறையில இன்னைக்கு 109 பேர் உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. டிஜிபி, ஏடிஜிபி, டிஐஜி, ஐஜி 109 பேர் இருக்கிறாங்க. அதுல எத்தனை வன்னியர்கள்லாம் ஒருத்தர் தான். அப்ப என்ன அர்த்தம்? எம்பிசி 36 ஆண்டுகள் ஆகிறது. 36 ஆண்டுகள்ல ஒரே ஒரு வன்னியர் தான் உயர்ந்த காவல்துறை அதிகாரியா வந்திருக்கிறார். இதுதான் சமூக நீதியா? ஆனா அரசு என்ன சொல்லுது? வன்னியர்கள் 10%, 12%, 13% வந்துட்டாங்க, பொய் தகவல் சொல்லிட்டு இருக்கு. இது ஒண்ணு போதும். அன்னைக்கு 36 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க 10% வன்னியர்கள் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, 20% எம்பிசில 10% வன்னியர்கள் கிடைச்சிருந்ததுன்னா, இந்நேரம் குறைஞ்சது ஒரு 10 பேர் போலீஸ் உயர் அதிகாரியா வந்திருப்பாங்க. டிஜிபி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி வந்திருப்பாங்க. ஒருத்தர் தான் வந்திருக்கிறார். என்ன அர்த்தம்? நமக்கு 1% தான் கிடைக்கும் இடஒதுக்கீட்டுல, 20%ல. இதுக்குதான் உயிர் நீத்தாங்களா? இதுக்குதான் தியாகம் செஞ்சாங்களா? நத்தமேடுல தியாகம் செஞ்சாரு மயில்சாமி, இதுக்கு தான் செஞ்சாரா? சுப்பிரமணி செஞ்சாரு, சுப்பிரமணி இதுக்கு தான் செஞ்சாரா? தியாகம் செஞ்சாரா? இல்ல 21 தியாகிகள் அன்னைக்கு முதல் நாள், அந்த ஒரு வாரத்துல 27 தியாகிகள் உயிர் நீத்தாங்க. அன்னைக்கு அந்த ஒரு வாரம் சாலை மறியல் மட்டுமல்ல, இது வரைக்கும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இயக்கத்திற்காக, கட்சிக்காக. நான் கேட்கறது என்ன? எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், சமூக நீதி வேண்டும், எங்கள் உரிமைகள் வேண்டும். இன்னும் நாங்க சும்மா இன்னும் கை கட்டின அடிமைகளா அங்க இருக்க மாட்டோம். நாங்க சும்மா அவங்க கிட்ட, ஐயா இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் பண்ணுங்க, இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு, கொஞ்சம் மனசு பண்ணுங்க, கொஞ்சம் மனசு வையுங்க. ஐயா பார்த்தார், கெஞ்சினார். யாரு? எம்ஜிஆர் கெஞ்சினார், பிசி அலெக்சாண்டர், ஜானகி அம்மா, பிசி அலெக்சாண்டர், கலைஞரை கெஞ்சினார், ஜெயலலிதா அம்மையாரை கெஞ்சினார், எடப்பாடி பழனிசாமி, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் நான் சொல்றேன், இனி வரும் காலம் நம் காலம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருங்க. நமக்குள்ள எந்த இது வேண்டாம், எல்லாம் வாங்க, ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா அணுகணும். அதனால இதை நாம் எல்லோரும் உணர்ந்து, வரும் காலம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் அணுகுவோம், வெற்றி பெறுவோம். தொழுத போது அது முதல் வெற்றி என்னன்னா 2026 நம்ம வெற்றி பெறுவோம். முதல் வெற்றி அது. ஏன்னா நம்ம ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட கேட்கணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்போம். இன்னும் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும்.
இந்த வியூகங்கள்லாம் தெரியும், யுக்திகள்லாம் தெரியும். அதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்வோம். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.